வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு சாம்பார் வச்சு சௌசௌக்கா பொரிச்சிடலான்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாருக்கு வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, புடலங்காய் ஒன்று இருந்தது. அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு செய்யும் போதேவும். சாம்பாரை எப்பயும் போல் தாளித்து விட்டு குக்கரில் கூட்டி வச்சிட்டேன். அடுத்து வந்து இங்கிட்டு வந்து சௌசௌக்காவுக்கு வந்து கடுகு பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சௌசௌக்காவை அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் மசால் பொடி எதுவுமே போடாமல் வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக கூட்டு வச்சு இறக்கிட்டோம். இதில் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா சொல்லியிருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தா சாப்பாட்டில் உப்பு போட மறந்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. உப்பு அதிகமாக இருந்தால் கூட சாப்பிட முடியாது. உப்பு கம்மியாக இருந்தால் எப்படியாவது மேனேஜ் பண்ணி சாப்பிட்றலாம். பக்கத்தில் எப்போயுமே தறி ஓடிக்கிட்டே இருக்கும். சவுண்ட் இல்லாமல் வீடியோ போடணும்னு நினப்பேன். ஆனாலும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து தறி நிப்பாட்டிட்டாங்க. அதனால் சவுண்டே இல்லாமல் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.